ரீசெண்டா ஹேர் கட் பண்ணலாம்னு ஒரு இடத்துக்கு போனாங்க அண்ட் அன்னைக்கு அவங்க 5500 ரூபாய் பில் எனக்கு கொடுத்தாங்க அண்ட் அப்ப நான் ஒரு பெரிய லெசனையுமே கத்துக்கிட்டேன். அதான் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் எபிசோட் 10 ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் லெசன் ஃப்ரம் மை ஓன் ஸ்டோரி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன சலூன் கடை இருக்கும். ஒரு ஹேர் கட்டுக்கு 80 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சுமாரா தான் வெட்டுவாங்க, பட் இருந்தாலும் நான் அங்கதான் ஹேர் கட் பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் ஹேர் கட் பண்ணலாம்னு வீட்ல இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது போற வழியில புதுசா ஒரு பெரிய சலூன் கடை ஓபன் பண்ணிருந்தாங்க. பார்க்க சூப்பரா இருக்கு, என்ன ஒரு 100 ரூபாய் கேட்பாங்களான்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டேன். டு பி ஆனஸ்ட், அன்னைக்கு என் பாக்கெட்லயும் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா அந்த அண்ணா ஹேர் கட்டுக்கு 150 ரூபாய் ஆகும்பான்னு சொன்னாரு. அப்ப என் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பழைய சலூனுக்கே போயிட்டு 20 ரூபாய் சேவ் பண்ணலாமா, இல்ல வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட 50 ரூபாய் வாங்கிட்டு வந்து இந்த புது சலூன்ல ட்ரை பண்ணலாமான்னு அந்த கடை வாசல்லே நின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட 50 ரூபாய் அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்து அந்த புது கடையில ஹேர் கட் பண்ணேன். ஹேர் கட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் 150 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு ஹேர் கட் பண்ண போன இடத்துல போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டைலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். முடிச்சிட்டு பார்த்தா 5500 ரூபாய் பில் எடுத்து வந்து கொடுத்தாரு. அதுல ஹேர் கட்டுக்கு மட்டும் 1500 ரூபாய். நானும் பெருசா யோசிக்காம பே பண்ணிட்டு கிளம்பிட்டேன். பட் வர வழியில அந்த பழைய சலூனை கிராஸ் பண்ணப்பதான் எனக்கு இந்த பழைய ஸ்டோரி ஹிட் ஆச்சு. அண்ட் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, தி ஸ்டேஜ் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் டுடே கேன் பிகம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் டுமாரோ. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் வேணா சின்னதா இருக்கலாம், பட் அதுக்காக அங்கேயே இருந்துருவீங்கன்னு ஆயிடாது. யூ ஆர் ஜஸ்ட் இன் தி early chapters of your story. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து நானும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு நினைச்சு ஆச்சரியப்படுவீங்க. Maybe not immediately, but definitely trust the process. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்திருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.